இப்படி கையை வச்சுக்கோங்க. இப்படி கையை வைக்கும்போது உங்களுடைய இந்த இடத்துல சுக்கு, மல்லி, மிளகு இது மூணையுமே சம அளவு எடுத்துக்கணும். ஒரு கப்பு தண்ணியில இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, ஒரு சில பேர்லாம் வேகமா சாப்பிடுவாங்க. அதாவது சாப்பாட்டை மென்னு முழுங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மென்னு முழுங்காம அப்படியே வாயில போட்டு முழுங்கிடுவாங்க. ஓமம் பாத்தீங்க அப்படின்னா வயிற்று வலியை குறைக்கும். அது மட்டும் இல்லாம நம்மள பல பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமா சாப்பிட்டாலே போதும் வயிறு வந்துட்டு பெருத்து போன அமைப்புல இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்மள பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குங்க. நம்மளால கொஞ்ச நேரம் கூட ரிலாக்ஸா இருக்கவே முடியாது. வயிற்றுல எப்போதுமே ஒரு விதமான சவுண்ட் வந்துட்டே இருக்கும். வயிறு எப்பவுமே புடைச்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம வயிற்றுல பாத்தீங்கன்னா சலசலன்னு வயிறு பெருத்து போன அமைப்புல இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சோ இந்த வீடியோல வாய்வு தொல்லையை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத அக்குப்ரெஷர் பாயிண்டர் மூலியமாவும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். சோ மறக்காம நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வாய்வு தொல்லை ஏன் வருது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஜீரண மண்டலத்துல நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்துட்டு ஜீரணம் ஆகாம இருக்கிறதுனாலதான் வாய்வு தேக்கப்படுது. எந்த மாதிரியான சாப்பாடுகள் நம்ம சாப்பிடுறோம்னு பாத்தீங்கன்னா அதிகமான எண்ணெய் மற்றும் அதிகமான காரம் இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கிறது மூலியமா இந்த வாய்வு தொல்லை ஏற்படுது. அதுக்கப்புறம் அதிகமாக கார்பனேட்டட் அதாவது ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லைங்களா, சோடா, பியர் இந்த மாதிரி நம்ம குடிக்கிறது மூலியமாவும் அதுல இருக்கக்கூடிய கேஸ் வந்து நம்ம வயிற்றுல அப்படியே ஸ்டோர் ஆயிடுதுங்க. அது மட்டும் இல்லாம பயறு வகைகள், பருப்பு வகைகள் இதெல்லாம் நீங்க அதிகமா எடுத்துக்கிறது மூலியமா வாய்வு தொல்லை பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சரியான முறையில சாப்பிடாம இருக்கிறது. ஒரு சில பேர்லாம் வேகமா சாப்பிடுவாங்க. அதாவது சாப்பாட்டை மென்னு முழுங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மென்னு முழுங்காம அப்படியே வாயில போட்டு முழுங்கிடுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தண்ணி அப்படிங்கிறது சாப்பிடும் போது குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில பேர்லாம் ஒரு வாய் சாப்பாடு ஒரு கிளாஸ் தண்ணி அந்த மாதிரி தண்ணி குடிச்சுட்டே சாப்பிடறனாலையும் இந்த பிரச்சனைகளாயும் நமக்கு வாய்வு தொல்லை அப்படிங்கிறது ஏற்படுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜீரண கோளாறு, அசிடிட்டி, கேஸ்ட்ரிக், உணவு அலர்ஜி, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு அலர்ஜியா மாறுதுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் மன அழுத்தம். இதை வந்து ஒரு உளவியல் காரணமா சொல்லியிருக்காங்க. மன அழுத்தத்துல இருக்கும்போது ஜீரண தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குங்க. வாய்வு தொல்லைக்கு என்ன அறிகுறிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வயிறு எப்பவுமே வீக்கமா இருக்கும். கேஸ் வந்துட்டு அடிக்கடி வெளியேறிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம வயிற்றுல ஒரு விதமான சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் ஜீரணமாகாம ஜீரணத்துல சிரமம் ஏற்படுங்க. இதெல்லாம் நினைச்சு நமக்கு மன உளைச்சலாவும் உடம்பு ரொம்ப டயர்டாவும் இருக்கும். வாய்வு தொல்லைக்கு வீட்டிலே இயற்கையான தீர்வுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இஞ்சியும் எலுமிச்சை சாறும், அதாவது ஒரு ஸ்பூன் இஞ்சி சாறு, ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு, இது ரெண்டையுமே கொஞ்சமா உப்பு கலந்து நீங்க குடிச்சிட்டு வரது மூலியமா வாய்வு தொல்லை அப்படிங்கிறது கண்டிப்பா கட்டுப்படுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கு, மல்லி, மிளகு இது மூணையுமே சம அளவு எடுத்துக்கணும். ஒரு கப்பு தண்ணியில இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை நீங்க காலையிலையும் மாலையிலையும் 2 வேளையும் குடிச்சிட்டு வரது மூலியமா கண்டிப்பா வாய்வு தொல்லை அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகுங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் ஜீரகம், அதுல 1/2 ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே ஒரு கப்பு தண்ணீர்ல நல்லா கொதிக்க வச்சு நீங்க குடிச்சிட்டு வரது மூலியமாவும் நமக்கு வாய்வு தொல்லை அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் எலுமிச்சை சாறும் உப்பும், கொஞ்சமா எலுமிச்சை சாறு எடுத்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் எடுத்துட்டு வெதுவெதுப்பான தண்ணீர்ல இதை கலந்து குடிச்சிட்டு வரது மூலியமா நமக்கு எடை குறைப்பு ஏற்படும், வாய்வு பிரச்சனை நீங்கும். அது மட்டும் இல்லாம ஜீரண சக்தி மேம்படும். இப்படி கையை வச்சுக்கோங்க. இப்படி கையை வைக்கும் போது உங்களுடைய இந்த இடத்துல உங்களுடைய ரைட் ஹேண்டோட பெருவிரலை எடுத்து நல்ல ஒரு ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்படி நீங்கள் டெய்லியும் 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் பண்ணுறது மூலியமா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்வு தொல்லை அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும். ஸோ ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது 1 minute to 2 minutes பண்ணுங்க. அதுக்கப்புறம் 3 minutes 4 minutes எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். வாய்வு தொல்லை அப்படிங்கிறது லைஃப் லாங் வரவே வராதுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தினசரி வாழ்க்கையில சில மாற்றங்களை ஏற்படுத்தணுங்க. தினமும் ஒரு 10 to 20 minutes நீங்க வாக்கிங் போகணும். இரவுல பாத்தீங்க அப்படின்னா எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள் மட்டும் தான் சாப்பிடணும். அதிகமா கார்பனேட் ட்ரிங்க்ஸ் தவிர்த்திடணுங்க. அதாவது சோடா, பியர் இந்த மாதிரி அதிகமா குடிக்காம அதை கண்டிப்பா தவிர்த்தே ஆகணும். சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா சோம்பு சாப்பிடுறது, இதெல்லாம் நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம லைஃப்ல கேஸ்ட்ரிக் அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்கும் வரவே வராதுங்க. வாய்வு தொல்லையில இருந்து உடனடியா நம்ம ஈஸியா கையாளுறதுக்கு ரெடிமேட் சொல்யூஷன் தேடிட்டு இருக்கீங்களா? ஜரீரா வாய்வு பொடி செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இயற்கையான முறையில எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாம நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா சுடுதண்ணில கொஞ்சமா கலந்து குடிக்கிறது மூலியமா
வாயு பிரச்சனை கண்டிப்பா குறையும். நம்ம ஜரீரா வாயு பொடியில என்ன மூலப்பொருட்கள் இருக்கு, அதுல என்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சுக்கு ஜீரணத்தை தூண்டும், நம்ம உடலோட ஹீட்டை வந்து சமநிலைப்படுத்தும். மிளகு பார்த்தோம் அப்படின்னா வாயு தொல்லையை கட்டுப்படுத்தும், சளி பிரச்சனைக்கு சிறந்த நிவாரணமா இருக்கும். திப்பிலி குடல் மற்றும் நரம்பு பிரச்சனைகளை ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓமம் பாத்தீங்க அப்படின்னா வயிற்று வலியை குறைக்கும், அது மட்டும் இல்லாம ஜீரண கோளாறுகளையும் ரெடியூஸ் பண்ணும். ஜீரகம் அஜீரண பிரச்சனைக்கும் வாயு தொல்லைக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்துப்பு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு சீக்கிரமா ஜீரணமாகணும் அப்படிங்கிறதுக்காக இந்துப்பு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கருஞ்சீரகம் குடலை சுத்தப்படுத்தும், மலச்சிக்கலை ரெடியூஸ் பண்ணும். பெருங்காயம் பார்த்தோம் அப்படின்னா வாசனைகளுக்கும் வாயுக்களுக்கும் சிறந்த தீர்வா இருக்கும். அடுத்தது வாய் விலங்கம். வாயு தொல்லையை குறைக்கிறதுல உடனடி தீர்வு காணக்கூடியதாங்க இந்த வாய் விலங்கம். சோ உங்களுக்கு இந்த எல்லா மூலிகை பொருட்களும் கலந்த ஜரீரா வாயு பொடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.zarira.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா கால் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜரீரா வாயு பொடி நீங்க எடுத்துக்கிறது மூலியமா நமக்கு எந்த விதமான நோய்கள் எல்லாம் குறையும் பாத்தீங்கன்னா வாயு தொல்லை, அஜீரணம், சளி மற்றும் மூச்சு திணறல், வயிறு உப்பசம், மலச்சிக்கல் இது எல்லாமே ரெடியூஸ் ஆகுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் கவிதா. நன்றி.